போட்டோ ஷூட் கிளம்பிடலாமா? அவருடைய ட்ரெஸ்ஸு, ஸ்ரீயோடைய ட்ரெஸ்ஸு, அப்புறம் வரலட்சுமியோடைய ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ் எடுத்து வச்சிங்களா? டேய் வலி விட்றா சிம்பா பாய். அப்பாவை பார்க்கவே முடியலன்றீங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்காரு. ஹாய். நம்ம இங்கே வந்துட்டு இப்போ With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன். என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன் வந்திருக்கனால நம்ம எல்லா கால்லையும் பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் வரும். அதை நம்ம யாருமே கேர் பண்ணிக்கவே மாட்டோம். இப்போ நம்ம வீட்லயே எப்படி கிளியர் பண்றது தான் நான் சொல்ல போறேன். நிறைய பேர் வந்து பார்லர் போயிட்டு ஸ்பா பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. நம்ம வீட்லயே ஒரு 3 திங்ஸை வச்சு எப்படி கிளியர் பண்றதுன்னு சொல்ல போறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அகராவோட கேர்லெஸ் ரிமூவர், நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா மசாஜர் வச்சு பண்ண போறேன். அதுக்கப்புறம் டிசனாவோட எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில் வச்சு நம்ம பண்ண போறோம். இதுல வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், இன்னொன்று வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தங்க கால் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து நிறைய கிராக்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு மீடியமாக இருக்கும், ஒவ்வொருத்தங்க நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம எது வேணுமோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பவுச்சுமே வருது. அதுவும் இல்லாமல் இது வந்து சார்ஜர் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது ஹார்டாக இருக்குது. இதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கிறது, ஹார்டா இருக்கனால அது வந்து கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாஃப்டா இருக்கிறத போட்டுட்டோம், நம்ம ஹீல் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ கேர்லெஸ் ரிமூவர் கிராக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாரோடைய ஆட்டோமேட்டட் ஃபுட் ஸ்பா மசாஜர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மோட்டரைஸ்ட் மசாஜ் ரோலர்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு. ஸோ ப்ளஸ் வந்து 3 மசாஜ் மோட்ஸ் இருக்குது. நம்ம எந்த மோடு வேணும் வந்து செட் பண்ணிக்கலாம். என்னென்ன மோட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட், மசாஜ், ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 மோட்ஸ் இருக்கு. இது எல்லாமே டிஜிட்டல் டிஸ்பிளே. அது வந்து டச் பட்டனும் இருக்கு. நமக்கு எந்த மோட் வேணுமோ அந்த பட்டன் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரொட்டேட்டிங் கேர்லெஸ் ரிமூவர், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகிட்டு அதுவுமே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹீல் பண்ணும் நம்மளுடைய ஃபுட்டை. ஸோ பெடிக்யூர் ஸ்டோனுமே உள்ளே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலில் இன்னும் நிறைய இருக்கும் சில பேருக்கு. ஸோ அது எல்லாமே பக்காவாக கிளியர் ஆகிடும். எர்த் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் வந்து எர்த் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸ்டோரேஜ் பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே பாருங்க, பவர் மோட் ஆன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்பா, இதில் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம், மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாஜ் கொடுப்போம், அண்ட் தென் வந்து செகண்ட் வந்து ஸ்பா போகலாம். ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 மோடுமே இருக்குது. இப்போ வரலட்சுமி வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. செமையாக இருக்குது, செமையாக மசாஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக அந்த வாட்டரையுமே நீங்கள் வெளியே இது பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸ்மே ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ அதில் மசாஜ் பண்ணும்போது, ஸ்பா பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிசானாவோட கோல்டு பிரஸ் வெர்ஜின் கோகனட் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம காலில் அப்ளை பண்ண போகிறோம். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கால் வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை, ரொம்ப நேச்சுரலாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம ஊற்றும் போதே வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை அப்ளை பண்ணுறேன். நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த காலுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கால் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னோட கால் டிஃப்ரெண்ட் பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ நம்ம அந்த இதில் மிஷினில் வச்சதுமே ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது. எனக்கு அந்த வெடிப்பு எல்லாமே கிளியர் ஆகிட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். என் கால் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. அகரோ ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லியோ 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 டிக்கெட் கிடைக்கல, படத்துக்கு போல இல்ல. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவே கொடுக்கல நம்ம. गाइस வெல்கம் டு ராமச்சா vlog. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லியோ படத்துக்கு போறோம். गाइस ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம சூப்பரான நம்ம தம்பியோடைய போட்டோ ஷூட்டுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். அவருடைய ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட். ஸோ இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். பட் பெருத்த வருத்தத்தோட நான் வந்து இருக்கேன். இல்லை ஆக்சுவலி டிக்கெட்லாம் இருந்தது எனக்கு வந்து. ஆமாம், ஏன்னா வந்து வரலட்சுமியை கூப்பிட்டு போக முடியாது, அப்புறம் வந்து பாப்பா இருக்கான், பாப்பாவையும் கூப்பிட்டு போக முடியாது, அம்மா வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால. ஸோ இது ஒரு ரீசன்.
ப்ளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆக்டர்ஸுடைய மூவிஸ்லாம் வரும்போது முதல் ஒரு 2-3 நாள் வந்து நம்மளால் படமே பார்க்க முடியாது, ஒன்றும் கேட்காது. இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே ஒரு ரீசன். ஆனால் வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்தே வெறி ஏற்றிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இதே அதையும் பார்க்கும்போது ஐயோ நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாமா அப்படின்லாம் தோணுது. ஸோ ஓகே, ஆனால் இப்போ செக் பண்ணால் சுத்தமாக டிக்கெட் இல்லை. 4 நாளைக்கு வந்து அதுதான் தப்பு பண்ணிட்டேன். ஸ்டீவ் வேறு என்ன நாளைக்கு போய் படம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த மேடம் அவங்க அம்மா புக் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை வந்து வெறுப்பேற்றுவாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த வாரம் நான் கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். ஸோ வந்து மூவி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வந்து ஸோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபோட்டோ ஷூட் தான் போக போகிறோம். நம்ம வந்து எங்கே போக போகிறோம், அங்கே வந்து எப்படி நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறாங்க தம்பியா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில் அம்மா தலைக்கெல்லாம் குளிக்க வச்சுட்டு ரெட்டியாக வச்சுட்டாங்க. ஃபோட்டோ ஷூட் அவரு அதான் நினச்சோம். எப்படியோ ஆக்சுவலி வந்து சுனிதாக்கா ஒன்று சொல்லுவாங்க, தம்பி நம்ம வந்து நார்மலாக இருக்க டேயில் நார்மலாக இருக்கலாம் தம்பி, ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடுவோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் வந்து சிக்கு குழப்போம் அப்படின்ட்டு. அதை இப்போ நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்னு என்ன பண்றது. ஸோ அதுதான் நாங்கள் நார்மலாக இருக்கும்போது நார்மலாக இருக்கான். வீட்டில் இருக்கும்போது ஏதாவது இன்னைக்கு பிளான் போடுறோம், இல்லை ஒரு ஷூட்டை பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் கிளம்பிடலாமா? என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் போகிறது ஃபோட்டோ ஷூட்டுக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஊருக்கு போகிற மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸு, ஸ்ரீயோடைய ட்ரெஸ்ஸு, அப்புறம் வரலட்சுமியுடைய ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ் எடுத்து வச்சிங்களா? எடுத்து வச்சிருக்கீங்க, தப்புச்சினி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுடைய டைப்பரு, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, அவருடைய திங்ஸு, பால் பாட்டிலு, இங்கேருந்து நம்ம டேய் வலி விட்றா சிம்பா பாய். வேற எப்படி ஸ்ரீ போகிறது. ஸோ வந்து வெறும் ஃபோட்டோ ஷூட்டுக்கே நம்ம வந்து பல்காக தான் பேசிட்டு இருந்தோம். இதுக்கே இவ்வளோ பண்ணிட்டு இருக்குமே, நம்ம எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போனோன்னா எப்படியோ ஒரு 4-5 பை எடுத்துகிட்டு போனோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தம்பி இருக்க மாதிரி டிபியில் வைக்கணும், எனக்கு ஃபோட்டோ வேணும். நாங்கள் அப்புறம் வந்து சரி வாங்க நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி அம்மாவையும் கூப்பிட்டு போகிறோம். ஸோ இதுதான் காய்ஸ் நம்ம டேய். ஸோ காய்ஸ் இதுதான் நம்மளுடைய பிளான். இன்னைக்கு போகலாமா? வாங்க போகலாம். காய்ஸ் ஆக்சுவலி வந்து ஸ்ரீயோடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூடியோவா அந்த ஷோரூமில் தான் எடுத்தோம். ஸோ கிளம்பிட்டோம் நாங்கள். இங்கே வந்து வரலட்சுமி இப்போ நார்மல் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அங்கே இருக்காரு. ஹாய் சொல்லுங்கள். அப்பாவை பார்க்கவே முடியலன்றீங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்காரு. ப்ளஸ் பாப்பாவை கொஞ்சம் வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். அப்பா வந்து கடை பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் கிளம்பிட்டோம். ஓகே பாய் பாய். இங்கே பாருங்க, லியோ பார்த்துட்டு எல்லாம் வெறித்தனமாக வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது எல்லா தேட்டர்ஸுமே. இன்னும் நைட் ஷோலாம் சுத்தமாக கிடைக்காது போல். நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி பாப்பா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கூட யார் இருக்கிறது பாருங்க. சே ஹாய். ஸோ சிஸ்டர் அண்ட் பிரதர் தான் நம்மளுடைய ஆக்சுவலி நம்ம மெட்டர்னிட்டி ஷூட் பண்ண ஃபைன் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அவங்க தான் நம்ம வந்து பாப்பாவுக்குமே இது பண்ண போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிட்டோம். போகலாம் இல்லைங்களா? நைஸ். வாங்க போகலாம். டே தம்பி இப்போ இப்படி இருக்க ஒரு கொஞ்ச நேரத்தில் என்னென்ன பண்ண போகிறாங்க பாருங்க. அவரை எப்படிங்க தம்பி சரி சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. நீங்க Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm.
I can feel the sweat inside my palms. தம்பி பாரு